பெரியார் அம்பேத்கருக்கு தந்தி அனுப்புறார். அம்பேத்கர், நீங்க எடுத்துக்கிற முடிவு, டாக்டர் நீங்க எடுத்துக்கிற முடிவு மிக முக்கியமான முடிவு. நீங்க ஒருபோதும் இதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். எந்த நிர்பந்தத்தினாலும் பூனா ஒப்பந்தத்தை செஞ்ச மாதிரி எந்த நிர்பந்தத்தின் பேரிலும் நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். இதை நீங்கள் கொண்டு போங்கள். ஆனால் 10 லட்சம் பேரோடு நீங்கள் இந்த மதத்தை விட்டு வெளியேறுங்கள். 10 லட்சம் பேரோடு நீங்க தனியா போயிடாதீங்க. நீங்கள் நினைத்து பாருங்கள் நண்பர்களே. ஒரு இடத்திலே குடியரசுல பெரியார் சொல்றாரு, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் 8 லட்சம் பேர் இருக்காங்க, தீண்டப்படாதவர்கள் ஒரு 7 லட்சம் பேர் இருக்காங்க. தீண்டப்படாத அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்கிற அந்த முறை மாறி போயிட்டு பார்ப்பான் இந்த கூட்டத்தை பார்த்தால் அஞ்சுவான். இது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பார்ப்பனர்கள் மதமாற்றம் நடந்துவிடக் கூடாது என்று கத்துகிறார்கள் என்று பெரியார் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்படி சொன்ன பெரியார் தான் சொல்றார், அம்பேத்கர் நீங்க தனியா போயிடாதீங்க, 10 லட்சத்தோடு போங்க. நல்லா நிதானமா இருந்து ஆய்வு செய்து சரியாக எந்த மார்க்கம் என்று தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்து நீங்க போகின்ற பொழுது எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்க கடைசியா போங்க என்று பெரியார் சொல்லுகிறார். ஒரு பௌத்த மாநாட்டில் பெரியாரை பார்த்து அம்பேத்கர் சொல்கிறார், நீங்களும் வந்துருங்க என்று சொன்ன போது பெரியார் சொல்றார், ஒருபோது நான் வரமாட்டேன். ஏன்னா நான் இங்க இருந்தாதான் இவங்களை அடிச்சுட்டே இருக்க முடியும். நான் மாறிட்டேன்னா எனக்கு அதுக்கான இது போயிடும். நான் இந்து மதத்துக்குள்ளாக இருந்து கொண்டே இந்து மதத்தை அடித்து சீர்படுத்துவதுதான் ஒரே வழி. எனவே நான் மாறாமல் இருப்பதற்கு அது மட்டும் தான் காரணம். பெரியார் மாறல. மற்றபடி பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே சீராக சிந்தித்தவர்கள். இந்த கெமிஸ்ட்ரி இந்தியாவில் வேறு யாருக்கும் நடக்கவில்லை நண்பர்களே. வடநாட்டிலிருந்து அம்பேத்கர் சிந்திப்பதற்கும் தென்னாட்டிலிருந்து பெரியார் சிந்திப்பதற்கும், வடநாட்டிலிருந்து அம்பேத்கர் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எழுதுவதற்கும், தென்னாட்டிலிருந்து பெரியார் தமிழில் எழுதுவதற்கும் இப்படியான ஒரு கெமிஸ்ட்ரி இந்தியாவில் வேறு எங்கும் நடக்கவில்லை. ஒரு சீர்திருத்தத்தை விரும்பினார்கள், மனித சமத்துவத்தை விரும்பினார்கள், மானுட சமத்துவத்தை விரும்பினார்கள். இங்கே ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு குழு இந்த சமூகத்தை மிருகங்களாக நடத்துவதை, பாகுபாடுபடுத்தி இவர்களுக்குள்ளாக அடித்துக் கொள்ளுகிற வேலை செய்வதை ஒரு நாளும் அம்பேத்கரும் பெரியாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை.